சென்னை கொல்கத்தா மோதிர ஐபிஎல்லோட 57வது போட்டியில் விக்கெட் கீப்பர் குர்பாஸ் நல்ல சாய்ஸு. தோனியை யோசிக்கலாம் ஒரு சில இடங்களில். டாப் ஆர்டர் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற பாயிண்டில் மட்டும் யோசிச்சா, பட் ரிஸ்க் வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். சிவம் தூபே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. ரஹானே, ரகுவன்சி, ஆயுஷ் மாத்ரே இவங்கெல்லாம் நல்லா விளையாட்டுருக்காங்க, நல்ல டச்சில் இருக்காங்க. சிவம் துபே வேணும்னா பிக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெவால் பிரேவிஸ் டீசன்ட் சாய்ஸு. ஆல்ரவுண்டரில் சுனில் நரைன், ஜடேஜா, ரசல் ஒரு சில இடங்களில் குறிப்பாக சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஒரு ஹிட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறது சாதாரணம், அது பண்ணுவாங்க. ரசல் அந்த மாதிரி இடத்துல யோசிக்கலாம். ஒரு பாயிண்டில் கொல்கத்தா ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரசலை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது தான் நல்லது. மொயின் அலி ஒரு சில இடங்களில் குறிப்பாக சிஎஸ்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக அப்படின்ற அந்த பாயிண்டில். வருண் நல்ல சாய்ஸு. நூறு ஒரு சில இடங்களில். ஹர்ஷித் ராணா டீசன்ட் சாய்ஸு. குறிப்பாக ஒரு பாயிண்டில் கொல்கத்தா பவுலர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு தோணுது, அதில் எடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். டீம் பாருங்கள். கலீல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் சுச்சுவேஷனாக நியூ பாலில் ஸ்விங். இந்த நியூ பாலில் அவ்வளோ ஸ்விங் கிடைக்காது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குது. பேக் ஹெண்டில் விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, இந்த பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கிறனால. ஆனால் இந்த போட்டியில் கொஞ்சம் கலீலை மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். 14 ஒரு இடத்துல யார்க்கர் லென்த் இந்த மாதிரி இடத்துல, அதே நேரத்தில் அந்த வேரியேஷன் கணிக்க முடியாத வேரியேஷனாக இருக்குது. சில நேரங்கள் அது ஒயிட்ஸாக போய் நிறைய முடியுது, அது இல்லைன்னு இல்லை. இருந்தால் கூட விக்கெட் டேக்கிங் பேஸில் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. இல்லை 14 மிஸ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் பவுல் கொல்கத்தா பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக கொல்கத்தா சைட் பவுலர்ஸே எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா கொல்கத்தா தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சிஎஸ்கே அவ்வளோ கிரேட்டாக இல்லை அப்படின்றதுனால இந்த கமெண்ட். மேபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாத்ரே, ஜடேஜா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க. சாம் கரன் ஒரு போட்டியில் நல்லா பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டா. பிரேவிஸும் நல்லா பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா மட்டும்தான் சிஎஸ்கே சைடு வெற்றிங்கிறத சின்னதாக எட்டி பார்க்க முடியும். அதனால் கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி டீமை செட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கேப்டன் சுனில் நரைனை 1 செகண்ட் ட்ரை பண்ணலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அந்த இடத்துல அண்ட் குயிக்காக இனிஷியலாக ஆட முடியும். அண்ட் கொல்கத்தாவில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்கார் அப்படின்ற அந்த பாயிண்டில் குர்பாஸை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு. ஜடேஜா இவங்கெல்லாம் ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால், அது சிஎஸ்கே ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் ஜடேஜா, சாம் கரனை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான் நான் நினைப்பேன். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஆன் டைமில் டெலகிராமில் இன்ஃபர்மேஷன் அண்ட் டீம்ஸு கொடுக்குறோம். இந்த டீம் இப்போதைக்கு சாம்பிள் டீம் தான். இப்போ ஒரு கான்செப்டில் இப்போ இந்த 11 இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக ஆன் டைமில் சில சேஞ்சஸ் இருக்கலாம், இன்ஜுரி கன்சர்ன் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம டீம் கொடுப்போம். அதை பார்த்துக்குங்க. அது ஜிஎல் இல்லை மினி ஜிஎலுக்கான டீம். அதுலேருந்து சில மாற்றங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு மினி ஜிஎல் அடிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி குழப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.